أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وما أفاء الله على رسوله منهم فما أوجفتم عليه من خيل ولا ركاب ولكن الله يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. மேலும் அல்லாஹ் எந்த செல்வத்தை அவர்களின் பிடியிலிருந்து விடுவித்து தன் தூதரின் பக்கம் திருப்பிக் கொடுத்தானோ அந்த செல்வம் உங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் நீங்கள் ஓட்டிச் சென்றதால் கிட்டியதல்ல. மாறாக அல்லாஹ் தான் நாடுபவர்களின் மீது தன்னுடைய தூதர்களுக்கு அதிகாரம் வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். ما أفاء الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل كي لا يكون دولة بين الأغنياء منكم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரின் பக்கம் அல்லாஹ் திருப்பியவை அனைத்தும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் சேரக்கூடியவை ஆகும். ஏனெனில் அது உங்களில் உள்ள செல்வந்தர்களிடையே மற்றும் சுட்டிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக. இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் எதனை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ அதனை விட்டு விலகி இருங்கள். மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். சின்னமாக அல்லாஹ் கடுந்தண்டனை அளிப்பவனாக இருக்கின்றான். للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. மேலும் அந்த செல்வம் தங்களின் இல்லங்களை விட்டும் சொத்துக்களை விட்டும் வெளியேற்றப்பட்ட ஏழை முஹாஜிர்களுக்கு உரியதுமாகும். அவர்கள் அல்லாஹ்வின் அருளையும் அவனது உவப்பையும் விரும்புகின்றார்கள். மேலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி புரிந்திட தயாராயிருக்கின்றார்கள். இவர்களே வாய்மையுள்ள மக்களாவர். மேலும் அந்த செல்வம் இந்த முஹாஜிர்களின் வருகைக்கு முன்பே நம்பிக்கை கொண்டு தாருல் ஹிஜ்ரத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் உரியதாகும். ஹிஜ்ரத் செய்து தங்களிடம் வந்திருப்பவர்களை இவர்கள் நேசிக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அளிக்கப்பட்டவை தங்களுக்கும் தேவையானதே என்று மனத்தளவில் கூட அவர்கள் நினைப்பதில்லை.